Welcome you to Subjects and channel. So in this video, we are going to see how to make interrogative sentence in simple present tense. Simple present tenseல எப்படி வந்து question sentence மேக் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் we are going to see. So simple present tense ஜெனரலா நம்ம எப்போ யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா it is used to talk about a habitual action. அதாவது action that happens regularly. அதாவது ஒரு habitual டெய்லி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு எதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹி கோஸ் டு ஸ்கூல் டெய்லி. அவன் என்ன பண்ணுறான், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்தவரையில் இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி பிளேஸ் சப்ஜெக்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஃபாலோட் பை வெர்ப் ஒன். வெர்ப் ஒன்னுனா ப்ரெசன்ட் ஃபார்ம், verb 2னா past form, verb 3னா past participle வச்சுக்கலாம், verb 4னா என்ன present participle வச்சுக்கலாம். So what are the subjects? First you have to understand. I வந்து பாத்தீங்கன்னா first person singular, we வந்து பாத்தீங்கன்னா we call first person plural, youங்கிறது second person singular and also plural. சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் நீ தான். நீன்னு சொன்னாலும் யூன்னு தான் சொல்லுவோம், நீங்களும் சொன்னாலும் யூன்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்ட் சிம்பிளை பொறுத்தவரையில் எது இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா ஹீ, ஷீ, இட். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. இது மூணையும் நம்ம எப்படி அழைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வி கால் தேர்ட் பர்சன் சிங்குலர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் பொறுத்தவரையில். அந்த தேங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ரெசன்ட் சிம்பிளை பொறுத்தவரையில் கொஸ்டின் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ்ன்னு ஒரு வெர்ப் இருக்குன்னு வைங்க. அந்த ஒர்க்ஸ்ன்னு இருக்கிற பட்சத்தில் அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டஸ் ப்ளஸ் ஒர்க்குன்னு தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதே மாதிரி ஒர்க்குன்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா டூ ப்ளஸ் ஒர்க், இடத்துல டூ ஓ இஸ் மிஸ்ஸிங், டூ ப்ளஸ் ஒர்க்குன்னு நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்போ வந்து ஒர்க்ஸ்ன்னு யூஸ் பண்ணணும், எப்போ வந்து ஒர்க்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த வெர்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் an example is given. I work. ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். I work, நான் வேலை செய்கிறேன். ஐ ஒர்க்குங்கிறது நான் வேலை செய்கிறேன். இந்த வேலை செய்கிறேன் என்கிறத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழில். வேலை செய்தேன், ஐ ஒர்க்டு. வேலை செய்தேன் என்றால் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஒர்க், வேலை செய்கிறேன் என்றால் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ், நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அதே மாதிரி ஐ வில் பி ஒர்க்கிங் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ், நான் வேலை செய்து கொண்டு இருப்பேன். ஸோ இந்த ஒரு எக்ஸாக்ட் தமிழ் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஹியர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்தவரையில் ஐ ஒர்க், நான் வேலை செய்கிறேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலாக இருந்தால் வி லைக், நாங்கள் விரும்புகிறோம். அதே இது செகண்ட் பர்சன் சிங்குலராக இருக்க பட்சத்தில் யூ டூ, நீ செய்கிறாய். ஓகேவா? ஸோ தே ஹேவ்னா அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஓகேவா? இது வந்து இதே கேஸில் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிற பட்சத்தில், அதாவது ஹீ, ஷீ, இட்டா இருக்கிற பட்சத்தில் இது மூணையும் தான் நம்ம எப்படி அழைக்கிறோம், we call third person singular. ஓகேவா? he, she, it. So when the subject is third person singular in simple present tense, the verb takes yes. அப்பதான் நம்ம வெர்ப்ல எதை ஆட் பண்ணுவோம், எஸ் ஆட் பண்ணுவோம். he works, she likes, it does or it has. அதே நேரத்தில் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரா இல்லாத பட்சத்தில் the verb doesn't take yes. வெர்ப் எதை எடுத்துக்காது, எஸ் எடுத்துக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி, அங்கே ஐ கோ தான், ஐ கோ டு ஸ்கூல். அதே இது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிற பட்சத்தில் ஷீ கோஸ் டு ஸ்கூல் தான் சொல்லுவோம். அங்கே போய் ஷீ கோ டு ஸ்கூல்னு சொன்னால் தட் இஸ் கிராமட்டிக்கலி ராங். ஸோ இட் மீன்ஸ் தட் வி டோன்ட் நோ கிராமர். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைல் ஸ்பீக்கிங் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஹீ ஒர்க்ஸ்ன்னு தான் சொல்லணும், ஷீ லைக்ஸ்ன்னு தான் சொல்லணும், இட் டஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிற பட்சத்தில் which is added, s is added to verb. வெர்புக்கு நம்ம எதை ஆட் பண்ணுறோம், எஸ் ஆட் பண்ணுறோம். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒர்க்ஸ், ஒர்க், ஹீ ஒர்க்ஸ், ஐ ஒர்க். ஸோ இந்த ஒர்க்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு we need two verbs.
ஓகேவா? பட் இங்கே எத்தனை வெர்ப்ஸ் தான் இருக்குது? ஒன்லி ஒரு வெர்ப் தான் இருக்குது, ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டஸ் ப்ளஸ் ஒர்க்குன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். வெர்போட எஸ் இருந்தால் டஸ்ன்னு ப்ளஸ் ஒர்க்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணணும், பிரிக்கணும். அதே மாதிரி வெர்பில் எஸ் இல்லை அப்படின்னா எப்படி பிரிக்கணும்? டூ ப்ளஸ் ஒர்க்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஒருவேளை கோஸ் அப்படின்ட்டு இருந்தால் கோ ப்ளஸ் டஸ் ப்ளஸ் கோன்னு பிரிப்போம். ஒருவேளை கோன்னு இருந்தால் டூ ப்ளஸ் கோன்னு பிரிப்போம். ஒரு ரைட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா டஸ் ப்ளஸ் ரைட். ஒருவேளை ரைட்டுன்னு இருந்தால் டூ ப்ளஸ் ரைட்டுன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்ட்ராகேட்டிவ் ஸ்ட்ரக்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிலாம் நமக்கு என்ன தேவை? ஒரு கம்பல்சரி டூ வெர்ப்ஸ் ஆர் நீடட். ஸோ அது வந்து டூவாக இருக்கலாம், இல்லை டஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சரே நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரே ஃபர்ஸ்ட் விச் இஸ் பிளேஸ்டு இன் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். கொஸ்டினை பொறுத்தவரையில் இட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ், எஸ் ஆர் நோ கொஸ்டின், WH கொஸ்டின் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் we are discussing about எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி பிளேஸ் ஹெல்பிங் வெர்ப் ஆர் ஆக்சிலரி வெர்ப். ஃபர்ஸ்ட் எதை தான் பிளேஸ் பண்ணணும்? ஆக்சிலரி வெர்பை தான் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அது டூவாக இருக்கலாம், டஸ்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பிளேஸ் பண்ணுறேன்? நெக்ஸ்ட் டு ஆக்சிலரி வெர்ப் வி பிளேஸ் சப்ஜெக்ட். தட் இஸ் ஃபாலோட் பை வெர்ப் ஒன். வெர்ப் ஒன் மீன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ரெசன்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வெர்ப் ஒன்றுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், do you go to school? Do you go to school? Do helping verb, you subject, goங்கிறது verb one. அதே இது does she go to school? Does she go to school? Does helping verb, she subject, goங்கிறது verb one. ஸோ அதை தான் நம்ம we are going to discuss here. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப் ஆர் ஹெல்பிங் வெர்ப்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்சிலரி வெர்பை தான் கொஸ்டின் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணுறோம், டூ. அதுக்கப்புறம் எதை பிளேஸ் பண்ணுறோம்? சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எதை போடுறோம்? வெர்பை போடுறோம். இந்த வெர்ப் இதில் தான் இருக்கணும், இட் ஷுட் பி இன் ப்ரெசன்ட் ஃபார்ம். டு யூ ஒர்க்? நீ வேலை செய்கிறாயா? எஸ் ஐ டூ, நான் வேலை செய்கிறேன். அதுக்கு ஆன்சர். ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினை பொறுத்த வரையில் த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு சொல்கிற பார்த்தல எஸ் ஐ டூ ஒர்க், நோ ஐ டோன்ட் டூ ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே நேரத்தில் அடுத்து டு யூ ஒர்க்? நீ வேலை செய்கிறாயா? டு தே லைக்? அவர்கள் விரும்புகிறார்களா அப்படின்னு கேட்கலாம். இதே இது டஸ், ஹீ ஒர்க்ஸுங்கிறத எப்படி நம்ம மாற்றலாம்? எப்படி கொஸ்டின் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஹீ ஒர்க்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? டஸ் ப்ளஸ் ஒர்க்குன்னு ரெண்டு வெர்பாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ டஸ் ஹீ ஒர்க் எப்படி பிரிக்கலாம்? எப்படி கேட்கலாம்? டஸ் ஹீ ஒர்க்? அவன் வேலை செய்கிறானா? டஸ் ஷீ ஒர்க்? அவள் வேலை செய்கிறாளான்னு கேட்கலாம். அல்லது டஸ் ஹீ டூ? அவன் செய்கிறானா? டஸ் ஹீ ஹாவ்? அவன்கிட்ட இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். அதாவது ஹவ் டு மேக் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா WH கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து we discussed how to make a question sentence, how to make yes or no type question. அதுலேயே நம்ம அந்த கொஸ்டின் வேர்டு WH கொஸ்டின் வேர்டு ஆட் பண்ணிட்டோம்னா அது என்னவா மாறிடும்? WH கொஸ்டினாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், do you work in the evening? Do you work in the evening? நீ ஈவினிங் வேலை செய்கிறாயா அப்படிங்கிறத ஒரு வேறுங்கிற கொஸ்டின் வேர்டு ஆட் பண்ணிட்டோம்னா அது என்னவா மாறிடும்? WH கொஸ்டின் வேர்டு ஆட் பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் WH கொஸ்டின். ஸோ வேர் டு யூ ஒர்க் இன் த ஈவினிங்? நீ ஈவினிங் எங்கே வேலை செய்கிறாய்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லீவ்? உன்னுடைய நண்பர்கள் எங்கே வசிக்கிறார்கள்? ஓகேவா? ஸோ இது ஒரு எஸ்ஆனோட கொஸ்டினாக சேஞ்ச் பண்ணுறதும் ஒரு WH கொஸ்டினாக மேக் பண்ணுறதும் இட் இஸ் வெரி ஈஸி. நமக்கு வி ஷுட் நோ த ஸ்ட்ரக்சர். எது மட்டும் நமக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. ஸ்ட்ரக்சர் என்பது தெரிந்திருந்தால் போதுமானது. we can easily make interrogative sentence. ஸோ ஆனால் டென்ஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒருவேளை டூக்கு பதிலாக இங்கே டஸ் இருக்குது. ஓகேவா? வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன் அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? வாட் டஸ் திஸ் வேர்ட்? ஏன் டஸ் போடுறோம் கேட்டீங்கன்னா, திஸ் வேர்டுங்கிறது என்னது? இது வந்து நவுனு. இதனுடைய ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டு. ஸோ இட்டுங்கிறது என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். when the subject is third person singular, the verb takes yes. அப்போ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த அது என்னவா மாறும்? டஸ்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன்? அப்போ மீன்ஸுங்கிறத எப்படி பிரிச்சிருக்கிறோம்? டஸ் ப்ளஸ் மீன்னு பிரிச்சுட்டு வாட்ங்கிற கொஸ்டின் வேர்டை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் தென்
எதை பிளேஸ் பண்ணுறோம், ஹெல்பிங் வெர்பை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் எதை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். That is followed by main verb. ஓகேவா? So at last we place question mark. So easily we can make question sentence. So question sentence உடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினை பொறுத்தவரையில் டூ ஆரம்பிக்கும், டஸ்ல ஆரம்பிக்கும். ஒருவேளை WH கொஸ்டினாக இருந்தால் இந்த டூக்கு முன்னாடி என்ன இருக்கும், WH கொஸ்டின் வேர்டு மட்டும்தான் இருக்கும். வாட் டு யூ டூ, நீ என்ன செய்கிறாய். வேர் டு யூ கோ, நீ எங்கே போகிறாய். டு யூ கோ, நீ போகிறாயா. வேர் டு யூ கோ, நீ எங்கே போகிறாய். அவ்வளோதான். ஸோ WH கொஸ்டினை பொறுத்தவரையில் ஆன்சர் வில் நாட் பி எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ கொஸ்டினை பொறுத்தவரையில் த ஆன்சர் வில் பி எஸ் ஆர் நோ. டு யூ ஸ்டடி, எஸ் ஐ ஸ்டடி. அதே நேரத்தில் வாட் டு யூ ஸ்டடி அப்படின்னு கேட்டால் எஸ்ன்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் இல்லை. வாட் டு யூ ஸ்டடி, ஐ ஸ்டடி சோசியல் சயின்ஸ், ஐ ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ மேக்கிங் கொஸ்டின், மேக்கிங் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதான். ஸோ ஐ ஹோப் தட் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் பெட்டர். ஸோ இன்னொரு காணொலியில் இன்னொரு டிஸ்கஷனில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.